ஒரு முறை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த பள்ளியில் தமிழ் ஆசிரியர் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியின் பெருமையை போதித்து வருவார். ஒரு நாள் அவர் குழந்தைகளிடம் கேள்வி கேட்டார். நம்முடைய தமிழ்மொழி எதற்காக பெருமை பெற்றது என்று யாருக்காவது தெரியுமா? குழந்தைகள் யாருமே பதில் சொல்லவில்லை. அதைக் கண்டு ஆசிரியர் சிரித்தபடி பேசத் தொடங்கினார். நம்முடைய தமிழ்மொழி மட்டும் உலகில் 20,000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்டது. அது மட்டுமல்ல, உலகில் முதல் மொழியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டது. ஆனால் அதைவிட முக்கியமானது, தமிழ்தான் நம் அடையாளம். அப்போது மாணவி ஒருவர் கை உயர்த்தி கேட்டாள், ஆசிரியரே, தமிழ் எப்படி நம் அடையாளமாகும்? ஆசிரியர் ஒரு சின்ன கதை சொன்னார். ஒரு முறை ஒரு பறவை அதன் குஞ்சுகளுக்கு பேசிக் கொடுக்க முயன்றது. ஆனால் பறவைக்கு அதற்கென தனித்த குரல் இருந்தது. அது மற்ற பறவைகளின் குரலை பின்பற்ற முயன்றபோது குஞ்சுகள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தாய்ப்பறவை தனது இயல்பான குரலிலேயே பேசத் தொடங்கிய போது குஞ்சுகள் சந்தோஷமாக அதைத் தொடர்ந்து நடக்கத் தொடங்கின. நம் தமிழ் மொழியும் அப்படிதான். அது நம் இயல்பான குரல். அதனை பயன்படுத்தினால்தான் நம் பண்பாடும் நம் தனித்துவமும் வெளிப்படும். மாணவர்கள் உற்சாகமாய் ஒருமித்த குரலில் சொன்னார்கள், தமிழ் நம் பெருமை, அதை நாம் பாதுகாப்போம்.